இவ்வளோ நாள் டவுனில் போயிருக்கும், இவ்வளோ நாள் எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு நடந்திருக்கும். பட் இனிமே வந்து அது அப்வர்டில் போகக்கூடிய காலம். அப்போது கெட்டது கூட நல்லதாக மாறக்கூடிய காலம். ஸோ இந்த காலத்தில் இவங்களுடைய வேறு என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் இருக்கோ அதை பண்ணணுமே தவிர்த்து நம்மளுக்கு எதாவது நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ அது கூட அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். நம்ம வந்து ஒரு ஒரு 2 பர்சன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மேஷ ராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாரோ ஒருத்தர் பையனோ பொண்ணோ லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்லபடியாக ஒரு மேரேஜில் போய் முடியுமா? அந்த மேரேஜ் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவாங்களா? ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் மேரேஜ் கமிட்மெண்ட் இப்படி போகிறத காட்டிலும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, அது லவ்வில் இருக்கட்டும், இல்லை என்கேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த சரியான கிவ் அண்ட் டேக் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அதற்கான முயற்சி எடுத்தாங்கன்னா அது முதல்ல பெர்மனெண்ட் ஆகும். அது ஒரு லாங் லாஸ்டிங்காக போகிறதுக்கும் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கும் அதற்கான முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து சாத்தியப்படும்.